ஸ்பைசஸ்களின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெப்பர், அதாவது மிளகு தாங்க. இந்த பெப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. இந்த பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சளி, இருமல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். இது வந்து உங்களுடைய தசைகள வந்து வலுப்படுத்தக்கூடியது. இது வந்து ஆண் சக்தி வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இதுல இருக்கு. அதுக்கப்புறமா வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய காஃப், கோல்டு, ஃபீவர் இதனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையும் வந்து இந்த பெப்பர்ல இருக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பெப்பருக்கு உண்டு. இன்னைக்கு வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து எப்படி நம்ம வந்து பெப்பர வந்து பயன்படுத்துறது, அதுதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து சளி, இருமல் அதிகமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 50 கிராம் வந்து நீங்க மிளக வந்து எடுத்துக்குங்க. அத வந்து மிக்ஸில போட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்குங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 150 கிராம் வந்து ஹனி வந்து வாங்கிக்கிங்க. அதுல வந்து இந்த பெப்பர் பவுடர வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க ஒரு பாட்டில்ல எடுத்து வச்சுக்குங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 1 கிளாஸ் வார்ம் வாட்டர்ல வந்து 1 ஸ்பூன் இந்த ஹனிய வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து டெய்லி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சளி, இருமல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணும். உங்க லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ் எல்லாமே வந்து இது மெல்ட் பண்ணி வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு வந்து உண்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இதே உங்களுக்கு வந்து வறுத்து இருமல் இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த ஹனிய மட்டும் நீங்க 1 ஸ்பூன் எடுத்து நீங்க ஜஸ்ட் நக்கி சாப்பிட்டாலே போதும். உங்களுடைய இந்த வறுத்து இருமல், அதாவது ட்ரை காஃப் எல்லாமே வந்து சீக்கிரமாவே வந்து ரெடியூஸ் ஆகும். நான் சொன்ன இந்த ஹோம் ரெமெடி வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. கடவுள் கொடுத்த இயற்கையான உணவுப் பொருட்களான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பல்சஸ், சீரியல்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடிய வந்து ஹீல் பண்ணக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாவே இருக்கு. கடவுள் வந்து எதையுமே வந்து சும்மாவே வந்து படைக்கல. கடவுள் படைச்ச அனைத்துமே ஒரு காரணத்துக்கு தான் படைச்சிருக்காரு. கடவுள் கொடுத்த இந்த இயற்கையான உணவுப் பொருட்கள் நம்ம பாடிய வந்து ஹீல் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுல கடவுள் வந்து அதிகமாவே குடுத்திருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து இயற்கையான இந்த முறைகள வந்து பயன்படுத்துவோம். இந்த இயற்கையான முறைகள வந்து நம்ம அந்த காலத்து நம்ம முன்னோர்கள் கூட பயன்படுத்தின முறைகள் தான். அத இப்ப நம்ம பயன்படுத்துறது இல்ல. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான, நேச்சுரலான விஷயங்கள வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா, கண்டிப்பா என்னுடைய சேனல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி லைஃப்ப வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.